சார், திருப்பதி லட்டுல கலப்படம் இருந்தது ரொம்ப வருஷமா பேசப்பட்டுட்டு இருந்துச்சு. இப்போ அந்த லட்டுடைய தரத்தை உயர்த்துறதுக்காகவும், மக்களுடைய நம்பிக்கையை மீண்டெடுக்கிறதுக்காகவும் ஆந்திர அரசாங்கம் ஒரு பிரான்ஸ்லேருந்து நவீன மிஷினை கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் அதோட விலை சுமார் 3.5 கோடி அளவில் இருக்கு சார். அதை எப்படி பார்க்குறீங்க? எப்படி பார்க்குறீங்க அப்படின்னா, வடிவேல் ஒரு படத்தில் கொசு அடிக்கிறதுக்கு ஒரு மிஷின் வச்சுருப்பாங்க தெரியுமா? ஒரு மூட்டை பூச்சி கொள்றதுக்கு ஒரு மிஷின். அதே கதை தான் இந்த மிஷின். மூட்டை பூச்சியை பிடிக்கவும், இந்த உலக்கையில் போடவும், இதை வச்சு நொங்குன்னு குத்தவும். ஆனால் மூட்டை பூச்சி அதை ஒழுங்காக கையில் தச்சு தான் செத்துரும். ஸோ இந்த மாதிரி தான் சுற்றி வளைச்சி எதாவது கமிஷன் அடிக்கிறதுக்கு ஒரு வேலை பார்த்துருக்கேன் 3.5 கோடி ரூபாய்க்கு. அந்த மிஷின் என்ன பண்ணுது அப்படின்னா, லட்டு தரத்தை பார்க்காது, நெய்யோட தரம், சர்க்கரை மித்த இதெல்லாம் தரமாக இருக்கான்னு செக் பண்ணி கொடுக்கும். மூலப்பொருள் தரமாக இருக்குமான்னு கொடுக்கும். அதெல்லாம் ஒரு லட்டையும் நக்கி பார்த்தா கொடுக்க போகுது, அது ஒன்றும் கிடையாது. நக்கி பார்த்தா கூட இவங்க உள்ளுக்குள்ளே வச்சு விட்ருவாங்க. உள்ளுக்குள்ளே டால்டாவை தடவி விட்டு மேலாப்பில் நெய்யை தடவி நக்கி பார்த்தோடனே மிஷின் சூப்பர்னு சொல்லிடும். ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு திட்டு வேலை பண்ணுறாங்க. ஏதோ கமிஷன் அடிக்கிறதுக்கு ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அவன் தான் நவீன மிஷின் சொல்லி பிரிச்சுக்காரன் எடுத்துருவான். சார், திருட்டுத்தனம் பண்ணுறதுக்காக 3 கோடி அளவு செலவு பண்ணி ஒரு மிஷினை கண்டுபிடிச்சி. திருட்டுத்தனம் பண்ணுறதுக்கு இல்லைம்மா, திருட்டுத்தனத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக. நீங்கள் திருட்டுத்தனம் பண்ணுறதுக்காக இருந்தீங்கன்னா உங்கள் மேலே கேஸ் போட்டுருவாங்க. ஸோ அதாவது நெய்யில் டால்டாவை கலக்கிறான், அதை கலக்கிறான், வனஸ்பதின்றது தான் டால்டான்றது ஒரு கம்பெனி. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த மிஷின் மோந்து, அதாவது அது மூக்கில் நம்ம சுவாசா தெரியுதுல அந்த நெய் ஸ்மெல்லு, அந்த ஸ்மெல்லை அது கண்டுபிடிச்சிருமா. அதே மாதிரி அதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றதையும் அந்த மிஷின் கண்டுபிடிக்குமா. ஆனால் அது என்ன மிஷின்னு தெரில. அது என்னென்னா ஒரு கால்குலேஷனில் அது என்னென்ன மூலக்கூறுகள் சேர்ந்தால் இந்த ஸ்மெல்லு வரும்ன்றதை டிடெக்ட் பண்ணுவாது. அதெல்லாம் பர்சன்டேஜ் காட்டும், அவ்வளோதான். அதை போய் வச்சுட்டு சரி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு கடைசியாக டால்டா ஊற்றி ஊற்றிட்டேன்னு என்ன பண்ணுவீங்க? டெஸ்ட் பண்ணி ஒரு நெய் வருது, அதை ஊற்றி தான் செய்யணுன்றதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டால்டா டின்னை கொண்டு வச்சுட்டு இந்த நெய் டின்னை தூக்கிட்டான்னு என்ன பண்ணுவீங்க? ஸோ எல்லாமே திருட்டு வேலை தான். திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திட்ட வலிக்க முடியாத மாதிரி தான் இது. இதில் ஒரு திருடங்க சில பேர் பிளான் பண்ணி அந்த 3.5 கோடிக்கு ஏதாவது கமிஷன் அடிக்க முடியுமா அப்படின்னு வாங்கியிருப்பாங்க. சார், ஆனால் மனுஷங்க கண்டுபிடிக்க முடியாததெல்லாம் இந்த மிஷின் கண்டுபிடிச்சிரும். அதனால தான் இவ்வளோ செலவில் வாங்கியிருக்காங்க அப்படின்னு. இது ஒரு இப்போ செலவே கிடையாது. 3.5 கோடியில் எப்படி மனுஷன் பண்ணாதெல்லாம் மிஷின் பண்ணும்? அது மூலக்கூறுகளே ஆய்வு பண்ண, அவ்வளோதான். இவங்க லூசு பயலே அவன் எழுத தெரியாமல் பேப்பரில் போட்டு விட்டுருக்கான். அது நுகரும் சக்தி கொண்டது. அது டேஸ்ட் பார்த்துன்னா அதுக்கு நாக்கெல்லாம் செஞ்சு நக்கியாக பார்க்கும். அது மூலக்கூறுகளை கால்குலேட் பண்ணி இது இதில் இருக்குது, இதில் இல்லை அப்படின்னு. அது ஒரு சாதாரண மனுஷன் ஒரு நெய்யை கொஞ்சம் கொடுத்தாங்கன்னா நக்கி பார்த்தா அந்த ஸ்மெல்லை பார்த்தே சொல்லிடுவான். எதுக்கு 3.5 கோடிக்கு மிஷின்? அவனுக்கு 3 வேளை சாப்பாடு போட்டாலேன்னு சொல்லிடுவான். சார், இந்த மிஷின் மட்டும் இல்லாமல் 25 கோடி செலவில் ஒரு 2 பில்டிங் கட்டிட்டு இருக்காங்க. உணவு பரிசோதனைக்காகனே தனியாக ஒரு 2 பில்டிங். அதுக்காக இடம் வேணும்ல. லட்டு இவ்வளோ லட்டை வைக்கிறதுன்னா இப்போ கட்டத்தானே செய்வாங்க. இடம் வேணும்ல. ஒரு லட்டு மேலே இன்னொரு லட்டை வச்சா நொறுங்கி போயிடாதா? அதுக்காக பெரிய இடமா பார்த்து அதுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கலெக்ட் பண்ணி அதுக்கு ஒரு கமிஷனை வாங்கி சாப்பிட்டு ஏதாவது ஒன்று பண்ணாதானமா காசு வரும். உண்டியல் காசு அப்படியே பேங்க்கில் கொண்டு போட்டால் எப்படி இவங்க காசு அடிக்க முடியும்? அதில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுறாங்கன்னா அதில் ஒரு கான்ட்ராக்ட்காரன் அவன் ஒரு 30% அடிப்பான். தேவசம் போர்டில் இருக்கவனுக்கு அவன் கான்ட்ராக்ட் எடுத்து கொடுத்தானா அவனுக்கு 15%, இவனுக்கு 15% போகும். அப்போ தான் இப்போ உண்டியலில் போடுற காசு ஆட்டையை போடுறது எப்படி? நீ உண்டியலில் எண்ணும்போது எடுத்து பார்த்துருப்பீங்க, சிசிடிவிலலாம் எடுத்து பையில் சொல்லிட்டு போவாங்க, வேஸ்ட்டியில் சொல்லிட்டு போவாங்க. அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் தான் அடிக்க முடியும். ஒரு 50,000 ரூபா கட்டு, 1 லட்ச ரூபா கட்டு தான் அடிக்க முடியும். ஆனால் இந்த மாதிரி கான்ட்ராக்ட் கொடுத்தா மட்டும்தான் 35 கோடிக்கு பில்டிங்னு 3 கோடிக்கு கட்டி 35 கோடி கணக்கு காட்டிப்பாங்க. எல்லா அரசியல்வாதியும் அவங்க ட்ரஸ்ட்டில் இருக்கவங்களாம் பிரிச்சுப்பாங்க. இதுதாங்க நடக்கும். சார், போன ஆட்சியில் இந்த மாதிரியான இஷ்யூலாம் நடந்துச்சுன்றதுக்காக தான் பார்த்து இந்த வாட்டி பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் இந்த ஆட்சியில் இதுலேயும் ஒரு கலப்படம் இருக்கும், அதுவும் ஏதாச்சும் நடக்கும். அது அடுத்த ஆட்சியில் தான் தெரியும். அதுதான் ஆட்சி மாறுறது, காட்சியும் மாறும், ஆட்சிகள் மாறும்போது எல்லாம் மாறும். சார், ஆனால் ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் போன வாட்டியே இந்த இஷ்யூ நடந்ததுக்கு கோயிலே தீட்டாயிடுச்சு, கோயிலுக்கு போய் மஞ்சள் தண்ணி போடுறது, சுத்தம் பண்ணுறது, நிறைய விஷயங்கள் பண்ணார். அப்போ இந்த வாட்டி கொஞ்சம் பார்த்து தான் சார் பண்ணியிருப்பார். ஆமாம், அடுத்த டைம் தான் கண்டுபிடிப்பாங்க பவன் கல்யாண் என்ன பண்ணாருன்றது, என்ன திருட்டு வேலை, எதுக்காக படியில் ஏறி பண்ணாருன்றது அடுத்த ஆட்சிக்கு வரையும் பவன் கல்யாண் எவ்வளோ பெரிய எடுப்பாக்குன்றது அப்புறம் சொல்லுவாங்க. அப்புறம் அப்புறம் பண்ணுறது அதுக்கு அடுத்து வருதுன்னு சொல்லுவான். இது கடைசியில் ஏமாறுறது யாருன்னா உண்டியலில் கொண்டு போடுற மக்கள். சார், அப்போ இது எல்லாத்துலேயுமே ஒரு ஃப்ராடு வேலை தான் இருக்கும்னு சொல்லி இந்த உலகத்தில் எல்லாத்துலேயுமே இந்த ஃப்ராடு வேலை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அரசியல்னாலே ஃப்ராடு தான்.
கோயில்னால அதில் பாதி தமிழ்நாடு பரவாயில்ல, கேரளா பரவாயில்ல. இந்த கேரளாவில் பாருங்கள், தகடையே கழட்டிட்டு போயிட்டாங்க. ஜெயராம் கிட்ட தீவிர விசாரணை ஈடி பண்ணிட்டு, மோகன்லால் வரையும் போய் விசாரணை என்ன பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் நம்புவாங்களா மக்கள்? மோகன்லால் அப்படி பண்ணியிருப்பார், ஜெயராமன் அப்படி பண்ணியிருப்பார் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த திருட்டு வேலையெல்லாம் ஜெயராம் பண்ணியிருக்காருன்னு சொல்லி விசாரணை நடத்தியிருக்கு, பண்ணியிருக்காரா இல்லையான்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி தான் கோவில்னாலே அது ஒரு கொடியவர்களின் கூடாரமாக தான் இருக்கும் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தான் பக்தர்கள் போகிறது நடக்கும். ஆனா சார், இந்த ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் மக்கள்லாம் ரொம்பவும் நம்பிக்கையை இழந்து தானே இருந்தாங்க. ஆனா இது மக்கள் எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டாங்க. நம்ம 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின தின்ன லட்டை பற்றி தானே பேசுகிறாங்க, மாட்டு கொழுப்புன்னு. அதை அப்போ செமிச்சு சரியாக போச்சு, நான் செத்தா போயிட்டோம், சரி விட இன்னி பார்த்துக்கலான்னு அப்படி போயிடுவாங்க மக்கள். அப்போ மாற்றம் ஒன்றே மாறாதுன்னு போயிடுவாங்க மக்கள் பெருசாக கவலைப்பட மாட்டாங்க. சார், பக்தர்கள்லாம் எப்படி சார் போவாங்க திரும்ப? ஏன் போகாமையா இருக்காங்க? மாட்டு கொழுப்பு கலந்துருக்குன்றப்ப அடுத்த வாரம் தான் பயங்கர கூட்டம் போச்சு. சார் மாட்டு கொழுப்புன்றால எப்படி டேஸ்ட் இருக்கு அப்படின்னு பாக்குறது. அந்த மாதிரி தான் பார்க்க போனாங்களா? எதுக்கோ போயிருப்பாங்க, ஒன்று நடக்குது அப்படின்றோடனே அது தெரிஞ்சோடனே அடுத்து போயிருப்பாங்க. ஆனா சார், லெட்டு மேல உங்களுக்கு போன அந்த ஒரு நம்பிக்கை போனது தானே சார்? அது யாருக்குமே நம்பிக்கை யாருக்கு போச்சு? யாருக்குமே போலையே. ஒரு சிலர் அது ரொம்ப சொற்பம் தான். அவன் வந்தான்னா அவன் டெய்லியாக போய் இந்த லட்டு வாங்கி காலையில் மத்தியானம் நைட்டும் சாப்பிட்டு இருக்கான். 2 வருஷம் 3 வருஷத்துக்கு ஒரு டைம் திருப்பதிக்கு போவாங்க, வாங்கி அந்த லட்டை சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் 2 வருஷம் போயிருக்க மாட்டாங்க. இப்போ அடுத்து போகிறவங்க மறந்துடுவாங்க. போன ஆட்சியில பாத்தீங்கன்னா 250 கோடிக்கு மேல நெய்ல கலப்படம் பண்ணியிருந்தாங்க. இப்ப அந்த அளவுக்கு ஆகாம கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். குறையும், 200 கோடியா மாறும், 150 கோடி 200 கோடி. ஆமாம்மா, 3.5 கோடி மிஷினுக்கு அவ்வளோதான், 50 கோடி தான் லாபம் பார்க்க முடியும். அதுக்கு மேலே 3.5 கோடி மிஷின் வாங்கியிருக்காங்க. அது தன் வேலையை செய்யறதுனால ஒரு 50 கோடி மிச்சப்படுத்தி கொடுக்குதுல்ல கலப்படத்தில். அவ்வளோதான் பார்க்க முடியும். அந்த மிஷின் எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கணும் அப்படி சொல்ல முடியாது. அதுதான் கணக்கு. இப்போ போலி விளம்பரம் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்காங்களா ஆந்திர அரசாங்கம்? போலி விளம்பரம் இல்லை. இப்போ 3.5 கோடிக்கு மிஷின் வாங்குறதுனால குறையுது இல்லை, கண்டுபிடிக்குது இல்லை. மிஷின் ஒரு 50 கோடினாலும் குறைக்குதுன்றப்ப வாங்கின வரைக்கும் லாபம் தான். 30 கோடி பொருளை மிச்சப்படுத்தி கொடுத்தாலே 10% லாபம் தானே. அப்படி கணக்கில் தான் போவேன். என்ன சார், 25 கோடி செலவு பண்ணி பில்டிங் கட்டி இந்த ஒரு மிஷின் வச்சு அடுத்து வேற எந்த மிஷினும் கொண்டு வர மாட்டாங்களா? வரும், வேற ஏதாவது பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு மிஷின் வாங்குவாங்க. ஜன்னல் வழியா லட்டை கொண்டு போயிடாமல் இருக்கிறதுக்கு அங்கே ஒரு விதம் மாட்டுவாங்க. மாட்டி அதுக்கு அப்பக்குன்னு பிடிக்கிற மாதிரி எது வேணா நடக்கும். புதுமையாக ஒன்றா கண்டுபிடிச்சிட்டே தான் இருப்பாங்க. ஆனா சார், இந்த ஒரு மிஷினே லட்டுல போடுற 60 மூலப்பொருட்களையும் சோதிச்சு கண்டுபிடிச்சி கொடுத்துருவோம். அது 60ல் 100 மூலப்பொருள் போட்டிங்கனாலும் கண்டுபிடிச்சி கொடுத்துரும். அதுக்கப்புறம் கடைசியாக என்ன பண்ணுதுன்றதான் மூலப்பொருட்கள்லாம் செஞ்சு ஒரு பைப்பில் ஒரு இதில் பிடிச்சி வைக்கிறீங்க. அந்த அண்டாவை எடுத்துகிட்டு பழையபடி அந்த டுபாக்கூர் நெய்யை கலந்தானா உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த நெய்யை கொண்டு போய் வெளியே விற்றுட்டாங்கன்னா, நல்ல நெய்யை விற்றுட்டு டுபாக்கூர் நெய்யை கலந்தாங்கன்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதுக்கு ஏதாவது மிஷின் இருக்கா? திருடன் எப்படி வேணாலும் திருடுவாங்க, எப்படி வேணாலும் பண்ணுவாங்க சார். அது போகும்போதே செக் பண்ணி தானே சார் அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் லட்டு பிடிக்கிறதுக்கு என்னமா அப்படி தள்ளியாக விட முடியும் லட்டை. இதை டெஸ்ட் பண்ணி இப்படி வச்சுருப்பாங்க, அதை டெஸ்ட் பண்ணி இப்படி வச்சுருப்பாங்க. ஃபைனலாக ஒரு சட்டியில் தூக்கி ஊற்றும்போது மாற்றி ஊற்றிடுவாங்க, அவ்வளோதான் சார். அதுக்கும் ஒரு மிஷின் கொண்டு வந்தாலும் அதை இனிமேல் தான் கொண்டு வரணும். அது சிசிடிவிலாம் இருந்துமே கொள்ளையடிக்கிறாங்களே. கவுண்டிங் பண்ணும்போது கட்டை தூக்கி இடுப்பில் சோறான், வேட்டியில் சோறுறான் பண்ணிட்டு தானே இருக்காங்க. அதனால் மனிதர்கள் இப்போ ஏதோ ஒரு இதில் கமிஷன் வாங்குறதுக்காக ஒரு மிஷினை வாங்கியிருக்காங்க, ஒரு அமௌண்ட்டை போட்டு போயிருக்காங்க சார். அந்த 2 பில்டிங் வெறும் அந்த லட்டுக்கு அங்கே தயாரிக்கப்படுற பொருட்களுக்கு மட்டும் இல்லாமல் எந்த உணவுப் பொருளாக இருந்தாலும் அங்கே போய் செக் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியும் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இல்லை, அது எப்படின்னா அது சாஃப்ட்வேர் ஏற்றி வச்சுருப்பாங்க. எந்த பொருளை போடுறீங்களோ அது இதெல்லாம் இருக்கணும்னு காக்கும்போது அதெல்லாம் இல்லைன்னா அது ஒரு இதை காமிக்கும், அவ்வளோதான். அது எந்த பொருளை வேணாலும் செக் பண்ணணும். சாம்பாரையும் செக் பண்ணணும், ரசத்தையும் செக் பண்ணணும், அதில் என்ன இருக்குன்றது பிரித்து காட்டிடும், அவ்வளோதான். இப்போ இதுக்கப்புறம் மனுஷங்களே தேவையில்லை, எல்லாம் மிஷின்களை வச்சு. இல்லை, அது எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் தான் மிஷின் இருக்குது. இப்போ லட்டுக்கு மிஷின் வந்துருச்சு அப்படிங்கும்போது அது ஒரு சந்தோஷம் தானே. ஒரு திருட்டை ஒரு 20% 30% குறைக்குது இல்லை, இப்போ அது ஓகே தான் சார். இந்த முழுமையா இந்த திருட்டை குறைக்கணும்னா அவங்க என்ன சார் பண்ணுவாங்க? லட்டு தயாரிக்கிறதே நிறுத்த முடியுமா? லட்டுக்கு பதிலாக வேற ஏதாச்சும் எது தயாரிச்சாலும் கலந்து போறானே. என்னன்னா அதுக்கு ஒவ்வொரு லட்டுக்கு ஒரு போலீஸ் பாதுகாப்பாக போட முடியும். விஜய் சொல்ற மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு டக்குன்னு காலைல ஃபோன் பண்ணி காலேஜ் போகிற பிள்ளைங்க 2 போலீஸோட கொண்டு போய் விட்டுட்டு திருப்பி இந்த பிள்ளையை கூப்பிட்டு வந்து அந்த பிள்ளையை விட்டு அந்த பிள்ளையை ஃப்ரீயா பண்ண முடியும். அதனால அவர்களா திருந்தணும், இல்லைன்னா லட்டு வாங்குறவன் குறையணும், அப்பதான் இது மாறும் சார். இந்த மிஷின் மனுஷங்களோட மின்னணு மூக்கு மின்னணு நாக்கு சம்பந்தப்பட்டு உருவாகி இருக்கு
அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது இவங்க எதை கேனத்தனமாக எழுதி வச்சிருக்காங்கம்மா. அது வந்து சாஃப்ட்வேர், புரியுதா? அதனால் நாக்கை வச்சு நக்கி பார்த்துட்டே ஒவ்வொரு லட்டையும் நக்கிட்டா இருக்கும், மூக்கை வச்சு பார்த்துட்டு நாக்கை வச்சு, அதெல்லாம் கிடையாது. இந்த கேனப்பையில் எதை எழுதி வச்சுருக்காம்மா, அது வந்து என்னென்னா சாஃப்ட்வேரில் இப்போ நெய்யோட மூலக்கூறு என்ன, அதில் என்னென்ன கலந்துருந்தால் நல்லாயிருக்கும், எதுதான் தப்பாக இருக்குன்றதை அதை பிரித்து காட்டும், அவ்வளோதான். சார் இது என்னென்ன மனுஷங்க பண்ணுவாங்களோ அதை நீங்கள் சொன்ன மாதிரி நாக்கால் என்ன பண்ணுவாங்களோ மூக்கால் என்ன பண்ணுவாங்க அதை அப்படியே அது பர்ஃபெக்டாக பண்ணணும்னு சொல்கிறாங்க சார். இதை எதை வச்சு சார் அவங்க சொல்லியிருப்பாங்க? ஏதோ அவங்க ஸ்டோரி ஒன்று எழுதிருக்காங்க, இந்த அதை வச்சு தான் நீங்கள் பேட்டி எடுக்கிறீங்க. அந்த மாதிரி எதுக்காவது ஒன்று அவனா விட்டு அடிக்க வேண்டியதான். சும்மா சொல்கிறது இது. அப்போ நிஜமாலே அதெல்லாம் இருக்காதுன்னு சொல்ல வரீங்களா சார்? அந்த இல்லை, மூக்கு நாக்கெல்லாம் இருக்காதுமா அதுக்கு. அது வந்து ஒரு ஸ்கேனிங் இது மிஷின் மாதிரி இருக்கும். அது வந்து அதுக்குள்ளே போட்டிங்க அப்படின்னா அது வந்து என்ன மூலக்கூறில் அது இருக்குது, கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி சிஸ்டத்தில் காட்டும். ரைட்டு, தெளிவாக இருக்குன்னு அனுப்பிடுவாங்க. இதுதான், அதுக்கு நாக்கு மூக்கெல்லாம் கிடையாது. குவாலிட்டியே வந்து அதில் ஃபீட் பண்ணி வச்சுருக்க குவாலிட்டியில் இது இருக்கா அப்படின்னு அதுக்கு செக் பண்ணி சொல்லும். சமுதாயம் சார்ந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார். நன்றி.